டெஃபினிஷன் பாருங்கள். மெட்ரிக்ஸ் டோபாலஜிக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெட்ரிக் என்னன்னு பாருங்கள். A metric on a set capital X is a function. That function is D is a function from capital X cross X into capital R. இந்த Dன்றது தான் மெட்ரிக்னு சொல்கிறாங்க. மெட்ரிக் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். Having the following properties: distance of x comma y greater than or equal to 0, that is d of x comma y greater than or equal to 0 for all x comma y belongs to capital X and is equals னா x equal to y இருக்கும். அதாவது d of x comma y equal to 0 னா x is equal to y இருக்கும்ன்றாங்க. otherwise greater than or equal to 0 இருக்கும். d of x comma y is equal to d of y comma x. x to y distance பார்த்தாலும் சரி, y to xக்கு distance பார்த்தாலும் சரி, சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுதான் d of x comma y equal to d of y comma x. அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி d of x comma y plus d of y comma z greater than or equal to d of x comma z for all x y z belongs to capital X. இதுதான் மெட்ரிக்கான டெஃபினிஷன்ஸ். இப்போ இந்த மெட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணி ஓப்பன் பால் ஃபார்ம் பண்ணுவாங்க ஆர் எப்சிலான் பால் என்னன்னு பாருங்கள். given a metric d on capital X, the number d of x comma y is called distance between x and y and metric d. Given epsilon greater than 0, consider the set bd of x comma epsilon set of all y such that d of x comma y less than epsilon. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓப்பன் பால் தட் இஸ் எப்சிலான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லியிருப்பாங்க எப்சிலான் பால் அப்படின்னு அர்த்தம்னா, எக்ஸை சென்டராக வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் எப்சிலான் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் ஆர்பிட்ரியாக ஒய்ன்னு எடுத்திருப்பாங்க. இப்போ ஒய்க்கும் எக்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒய்க்கும் எக்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக லெஸ் தென் எப்சிலான். அந்த மாதிரி லெஸ் தென் எப்சிலான் வரக்கூடிய கண்டிஷன்ஸு வச்சு எத்தனை ஒய் டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை ஒய் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பால்ஸ்குள்ளே கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாலுக்கு பேர் தான் எப்சிலான் பால் வித் சென்டர் அட் எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. of all points y whose distance from x is less than epsilon, it is called epsilon ball centered at x. Sometimes இதில் bd of x comma epsilon சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு தடையும் bdன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் b of x comma epsilon கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மெட்ரிக் டோபாலஜிக்கான டெஃபினேஷன் பாருங்கள். if d is a metric on the set capital X, then the collection of all epsilon balls bd of x comma epsilon for all x belongs to capital X epsilon greater than 0 is a basis for a topology on capital X called the metric topology induced by d. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓப்பன் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேசிக் எலமெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேசிஸ் எலமெண்ட்டால் ஜென்ரேட் ஆகுதுல டோபாலஜி, அந்த டோபாலஜி பேர் தான் மெட்ரிக் டோபாலஜி இன்டியூஸ்டு பை திஸ் மெட்ரிக் டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓப்பன் செட்டுக்கும் இந்த எப்சிலான் பால் ஆர் டெல்டா பாலுக்கான கான்செப்ட்ஸ் பாருங்கள். U is an open in metric topology induced by a metric D if only for each y belongs to capital U there is a delta greater than 0 such that BD of y comma delta less than epsilon. இதுதான் டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யூன்றது ஓப்பன் செட்டு, எதோட ஓப்பன் செட்டுனா மெட்ரிக் டோபாலஜியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் செட்டு இன்டியூஸ்டு பை த மெட்ரிக் டியாக இருந்துச்சுன்னா இஃப் ஒன்லி இஃப் ஒய்ன்ற எலமெண்ட் வந்து யூலையும், இப்போ இது கரஸ்பாண்டிங் டெல்டா டிஸ்டன்ஸில் ஒரு ஓப்பன் பால் பிடிஎஃப் ஒய் கம்மா டெல்டா என்ன இருக்குன்னா கண்டிப்பாக சப்செட் ஆஃப் யூவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்ரிசபிள் அண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெட்ரிசபிள், எக்ஸ்ன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸை வந்து மெட்ரிசபிள்னு சொல்கிறது தேர் எக்ஸ் இஸ் எ மெட்ரிக் டி ஆன் எ செட் கேபிட்டல் எக்ஸ் இன்டியூஸ் எ டோபாலஜி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். ஒரு இந்த டின்ற மெட்ரிக்கால் எக்ஸுக்கு ஒரு டோபாலஜி இன்டியூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அந்த எக்ஸுக்கு பேர் மெட்ரிசபிள். ஓகே, இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்னு பாருங்கள். எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் மெட்ரிசபிள் எக்ஸ் டுகெதர் வித் எ ஸ்பெசிஃபிக் மெட்ரிக் டி தட் கிவ்ஸ் எ டோபாலஜி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு ஒரு டோபாலஜி கொடுத்துருச்சுன்னா அந்த எக்ஸுக்கு பேர் மெட்ரிக் ஸ்பேஸ்னு அர்த்தம். ஒரு டோபாலஜியை உருவாக்கிச்சுன்னா, தூண்டுச்சுன்னா, இன்டியூஸ்டு பண்ணிச்சுன்னா அப்போ அந்த எக்ஸுக்கு பேர் மெட்ரிசபிள் வித் ரெஸ்பெக்ட் டு த மெட்ரிக் டி. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள், பவுண்டட்னு பாருங்கள். என் மெட்ரிக் கேபிட்டல் எக்ஸ்ன்றது மெட்ரிக் ஸ்பேஸு, டின்றது மெட்ரிக்கு, ஏன்றது எக்ஸோட சப்செட்டாக இருக்குது, ஏன்றது பவுண்டட்னு சொல்கிறதா இருந்தால் தெர் இஸ் அ நம்பர் எம் சச் தட் டி ஆஃப் a1, a2 less than or equal to m for all a,
a1 a1 a2 ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏக்கு. அதாவது ஏல உள்ள எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி அதோட டிஸ்டன்ஸ் அட் நம்பருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா ஏக்கு பேர் பவுண்டடுன்னு அர்த்தம். இப்போ ஏன்றது பவுண்டட் அண்ட் நான் எம்டி. டயாமீட்டர் ஆஃப் ஏ அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் டி ஆஃப் a1 a1 a2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. ஓகே, அதாவது டயாமீட்டர் ஆஃப் ஏன்றது சுப்ரீமம் ஆஃப் டி ஆஃப் a1 a2 அப்படின்றது மீனிங்காக இங்கே சொல்லிக்கிறாங்க. எவன் எவர் ஏன்றது பவுண்டடாகவும் நான் எம்டியாகவும் இருக்கும்போது. நெக்ஸ்ட் தியரம் 20.1 பாருங்கள். Let X be a metric space with metric D. D bar is a function from X cross X into capital R by the equation D bar is equal to minimum of D comma 1. D bar is the metric induce the same topology as D. D வந்து எந்த topology induce பண்ணுதோ அதே topology இந்த D bar induce பண்ணுன்றாங்க. இந்த D bar definitions இருக்குல்ல அந்த மெட்ரிக்கு பேர் ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக்னு அர்த்தம். இந்த மெட்ரிக் பேர் ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் கரஸ்பாண்டட் டு டிக்கு. இப்போ செக் ஃபஸ்ட்டு டூ கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்ஸ்? டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கிரேட்டர் than equal to 0 ஆப்ஷனல் இது ஆப்வியஸ்லி இட் வில் பிகம்ஸ் கிரேட்டர் than equal to 0 அண்ட் டி பார் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு டி பார் ஆஃப் ஒய் கம்மா எக்ஸ்னு சொல்லலாம், விச் இஸ் ஆல்சோ பி ஆப்வியஸ் கேஸு. அதனால் டேரெக்டாக ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி போய்க்கிறாங்க. ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி படி டி பார் ஆஃப் எக்ஸ் கம்மா இஜெட் லெஸ் than equal to டி பார் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ப்ளஸ் டி பார் ஆஃப் ஒய் கம்மா இஜெட்னு ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எய்தர் டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கிரேட்டர் than equal to 1 ஆர் டி ஆஃப் ஒய் கம்மா இஜெட் கிரேட்டர் than equal to 1 இருக்கணும். தென் தி ரைட் சைட் ஆஃப் திஸ் இன்இக்வாலிட்டி இட் அட்லீஸ்ட் 1. ஆக்சுவலாக இங்கே டி பாரோட டெஃபினேஷன் படி மினிமம் ஆஃப் டி கம்மா எக்ஸ் கம்மா டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஆர் 1ன்னு சொல்கிறாங்க. அதபடி டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கிரேட்டர் than equal to 1 இருக்கும் ஆர் டி ஆஃப் ஒய் கம்மா இஜெட் கிரேட்டர் than equal to 1 இருக்கணும். இப்போ இதோட ரைட் சைடில் இதோட மினிமம் வேல்யூனாக இருக்கும், அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அட்மோஸ்ட் அதிகபட்சமாக இருக்கலாம் 1 இருக்கலாம். ஸோ the inequality holds. It's remain to consider the case d of x comma y suppose less than 1 and d of y comma z less than 1. In this case d of x comma z less than or equal to d of x comma y plus d of y comma z is equal to d bar of x comma y plus d bar of y comma z வந்துடும். இப்போ தான் நம்ம டெஃபினேஷன் படி d bar of x comma y என்னவாக இருக்கும், less than or equal to d of x comma y. ஸோ d of x comma y less than or equal to d bar of x comma y plus d bar of y comma y. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு லெஸ் than or equal to கண்டிஷனோட. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் ஓவர் ஆகிடும். ஆக்சுவலாக அது d of x comma z d bar of that is d bar of x comma z d of x comma z என்ன சொல்கிறாங்கன்னா d bar of x comma z less than or equal to d of x comma z and d of x comma z என்றது less than or equal to d bar of x comma y plus d bar of y comma z னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ d bar of x comma z less than or equal to d bar of x comma y plus d bar of y comma z ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் ஆகிடுச்சு. Since d bar of x comma z less than or equal to d of x comma z by definition triangle inequality holds for d bar. இப்போ now note that in any metric the collection epsilon balls epsilon less than 1 இருக்கும்போது form a basis for the metric topology. For every basis element containing x consist such an epsilon bond centered at x. It follows that d and d bar induce a same topology on capital X because the collection epsilon balls less than epsilon இருக்கிறனால under these two matrices are the same collection. Okay, next definition பாருங்க. Given x equal to n tuples x1 up to etc xn in R power n, we define the norm of x. Norm of x define பண்ணுறாங்கன்னா norm of x is equal to x1 square plus x2 square plus up to etc xn square whole power 1 by 2 or square root of x1 square plus x2 square plus up to etc plus xn square னு சொல்லிக்கலாம். Okay, and we define the Euclidean metric d on R power n by d of x comma is equal to norm of x minus y which is equal to square root of
that is not square root x1 minus y1 whole square plus up to etc xn minus yn whole square whole power 1 by 2 கூட சொல்லிக்கலாம். ஓகே, அதர்வைஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேர்ம்னு சொல்லிக்கலாம். We define the square metric rho by the equation rho of x comma y is equal to maximum of difference modulus difference of x1 minus y1 comma up to etc modulus x1 xn minus yn னு சொல்லிக்கலாம். இது rho conditions. So depends upon rho and d of that term. Rho is less than or equal to d of x comma y என்ற கான்செப்ட்ஸ் வந்துடும். பாருங்க, lemma 20.2 படி let d d dash two matrices on the set capital X j j dash two topology that induces respectively, then j dash is finer than j if only for each x in capital X and each epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that bd dash x comma delta less subset of bd of x comma epsilon. ஆக்சுவலாக ரெண்டு மெட்ரிக்கால் டோபாலஜி ஜென்ரேட் ஆகுது. ஒன்று வந்து ஜே, ஒன்று வந்து ஜேடஸ். இப்போ ஜேடஸ் வந்து ஃபைனர் தென் ஜேன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு எந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ண போகணும்னா ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்க்கு எப்சிலான் டெல்டா கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகி பிடி பார் ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா சப்செட் ஆஃப் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்போ லிஃப்ட் கேஸ் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்போஸ் ஜேடஸ் ஃபைனர் தென் ஜேன்னு எடுத்துக்கிறாங்க. ஃபைனர் தென் ஜேன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எப்சிலான் பால் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் பேசிஸ் எலமெண்ட் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் பார் ஜே there is by lemma 13.3 படி basis element b dash for the topology j dash such that x belongs to b dash subset of bd of x comma epsilon வந்துரும். b dash can be find a ball bd dash of x comma delta centered at x. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன வந்துருச்சு, bd dash of x comma delta subset of bd of x comma epsilon நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது இதை அசியூம் பண்ணிக்கிறீங்க j dash finer than jன்னு ப்ரூவ் பண்ணலாம். கான்வர்ஸ்லி சப்போஸ் டெல்டா எப்சிலான் பாண்ட் கண்டிஷன் ஓகேனா கிவன் பேசிஸ் எலமெண்ட் b of j, அப்போ இந்த bன்ற எலமெண்ட்டு பேசிஸ் எலமெண்ட்டு ஜேல எடுத்திருக்கீங்க, அப்போ ஜேடஸில் வரணும். ஓகே, ஸோ பேசிஸ் எலமெண்ட் b for j containing x we can find b a ball within b a ball bd of x comma epsilon centered at x by given condition there is a delta bd dash of x comma delta subset of bd of x comma epsilon by lemma 13.3 படி to show that j dash is finer than j. ஏன்னா j dash கரஸ்பாண்டிங்கான பேசிஸ் தான் bd dash of x comma delta. அது என்னவா இருக்குது, j ஓட பேசிஸ் எலமெண்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கனால இந்த bd dash of x comma deltaன்ற அந்த பேசிஸ் கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த டோபாலஜி j dash தான் ஃபைனர் தென் ஜேவாக இருக்கும். Theorem 20.3 பாருங்க, the topology on R power n induced by the Euclidean metric D and the square matrix rho are the same as the product topology on R power n. என்ன சொல்கிறாங்கன்னா R power n மேலே உள்ள டோபாலஜி மெட்ரிக் D ஆலையும் மெட்ரிக் ரோவாலையும் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி தான் ஆர் பவர் எண்ணில் இருக்குது. அந்த டோபாலஜிலாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ஆர் பவர் எண் மேலே உள்ள ப்ராடக்ட் டோபாலஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா டி ஆலையும் ரோவாலையும் இந்த மெட்ரிக்ஸால் வரக்கூடிய அந்த டோபாலஜி ஜே இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன இருக்கும்னா இந்த ஆர் பவர் எண்ணில் உள்ள ப்ராடக்ட் டோபாலஜிக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என் டூபிள்ஸில் எக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒய்லேயும் என் டூபிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஆர் பவர் எண்ணில் இருக்கும். சிம்பிள் அல்ஜிப்ரா டு செக் தட் ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் than or equal to d of x comma y less than or equal to square root of n into rho of x comma y by the டெஃபனிஷன்ஸ்லேருந்து இது ஆப்வியஸ் கேஸு அப்பயே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி ஷோஸ் தட் bd of x comma epsilon subset of b rho of x comma epsilon and for all x and epsilon since d of x comma y less than epsilon na rho of x comma y ன்னு இருக்கும் less than epsilon. Similarly the second inequality shows that b rho of x comma epsilon by root n subset of bd of x comma epsilon வந்துரும் because of this definitionsல இருந்து.
for all x and epsilon it follows that proceeding lemma two matrices topology are same. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் படி இதுவும் என்னவா இருக்கும், சேம் பேசிஸ் எலமெண்ட்ன்றனால இதால் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டி கரஸ்பாண்டிங் வரக்கூடிய டோபாலஜி ஆகட்டும், ரோ கரஸ்பாண்டிங் வரக்கூடிய டோபாலஜி ஆகட்டும், ரெண்டுமே சேம் டோபாலஜி தான். Now we saw that product topology is same as that of given by the ரோவால் கிடைக்கக்கூடிய அந்த டோபாலஜியும் இந்த ப்ராடக்ட் டோபாலஜியும் சேம்னு சொல்ல போகிறோம். ப்ராடக்ட் டோபாலஜியில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட் தான் கேபிட்டல் B equal to A1, B1 into up to etc. into AN and AN, BN. இப்போ இது வந்து ப்ராடக்ட் டோபாலஜிக்கான பேசிஸ் எலமெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பேசிஸ் எலமெண்ட்டில் இருக்கக்கூடியது n tuples x1 up to etc. xn be the elements of B. For each I there is an epsilon I such that xi minus epsilon I, xi plus epsilon I subset of ai, bi. Choose epsilon equal இந்த கண்டிஷன் ஆப்வியஸ் கேஸ் தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு x1 எதுக்குள்ளே இருக்குது, a1, b1குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ x1 மைனஸ் எப்சிலான் ஒன்றும் x1 ப்ளஸ் எப்சிலான் ஒன்றும் கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த ஓப்பன் செட் a1, b1க்கு சப்செட்டாக தான் இருக்க போகுது. ஒன்றுக்கு மேலே ஐ போட்டுக்கோங்க, அதை தான் இங்கே ஜென்ரலாக இருப்பாங்க. ஓகே, இப்போ எப்சிலான்றது என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயே மினிமம் நம்பர் செலக்ட் பண்ணுறாங்க, epsilon 1 up to etc. epsilon வரைக்கும். இப்போ தென் b row of x, epsilon subset of b. இது obvious case. As you can really check, as a result the row topology is finer than the product topology. இப்போ இந்த டெஃபினேஷன் படி row topology பெருசு எதை பொறுத்து, இந்த பியோட ப்ராடக்ட் டோபாலஜியை விட. ஓகே, இப்போ கான்வர்ஸ் பார்ட்டு அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் ரோ டோபாலஜின்னு சொல்லலாம், எல்லாமே சேம் டோபாலஜியாக மாறிடும். சரி, ஃபஸ்ட்டு b row of x, epsilon be a basis element for the row topology. Row topologyக்கான basis element given the element y belongs to b row of x, epsilon, we need to find a basis element b for the product topology such that y belongs to be subset of b row of x, epsilon இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, பட் this is trivial for b row of x, epsilon எப்படி எழுதிக்கலாம், x1 minus epsilon, x1 plus epsilon into up to etc. xn minus epsilon, xn plus epsilon எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த xn minus epsilon ஏனும் x1 plus epsilon bன்னு எடுத்துக்கிறேன். that is a1, b1 ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ அப் டு திஸ் int up to etc. it will becomes an, bn மாறிடும். அதுதான் நம்ம இங்கே bன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ b row of x, epsilon இப்படி மாறிடுச்சு. bயாகவே மாறினால இந்த ரோ டோபாலஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பேசிஸும் ப்ராடக்ட் டோபாலஜியில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த பேசிஸும் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் செல்ஃப் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட் ஃபார் தி ப்ராடக்ட் டோபாலஜி. எடுத்தது ரோ டோபாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் எடுத்தீங்க, ப்ராடக்ட் டோபாலஜிக்குள்ளே பேசிஸ் கொண்டு வந்தனால இப்போ என்ன ஆயிடுச்சு, கான்வர்ஸ் பார்ட்டும் ப்ரூவ். ஆப்வியஸாக ரோ டோபாலஜிலாம் ப்ராடக்ட் டோபாலஜிலாம் ரோ டோபாலஜி வந்துருச்சு. ஸோ போத் ஆர் ரோ டோபாலஜி அண்ட் டி டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜி ஆல் ஆர் ஈக்குவல் தான்.